வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கை, அதை தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலும் சரி மீடியா உலகிலும் பெரிய பரபரப்பு ஏற்பட்டு அதுவே பேசு பொருளாக மாறிச்சு. தொடர்ச்சியாக அத்தனை அரசியல் விமர்சகர்களிலிருந்து பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே ரஜினியினுடைய இந்த அறிக்கையை பெரிய அளவுக்கு விவாதிக்க ஆரம்பித்தார்கள். இது எந்த அளவுக்கு தாவேகா கட்சிக்கு தேர்தலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் எல்லோருமே ஆதாரத்தோட சொன்னாங்க. காரணம் என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க ரஜினிக்கு ரசிகர்கள்ங்கிறவங்க ஆன்லைன்ல கம்மியா இருக்காங்க, இணையதளங்கள்ல இயங்குறவங்க கம்மியா இருக்காங்க, கம்பேர் வித் அஜித் விஜய் இவங்க ரசிகர்களை விட கம்மியா இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஆனா உண்மையில இந்த இரண்டு தரப்பு ரசிகர்களை விட மிக மிக வலுவாக ஆணித்தரமாக தனது கருத்துக்களை சொல்லக்கூடிய ரசிகர்கள் யாருன்னா அது ரஜினி ரசிகர்கள் தான். நீங்க அது ட்விட்டரா இருக்கட்டும் அல்லது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாய்க்கு வந்தெல்லாம் கத்திக்கிட்டு கைக்கு வந்தெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிற ரசிகர்கள் கிடையாது. ரஜினி ஃபேன்ஸு தர்க்க ரீதியாக சரியான கருத்தை முன்வைப்பாங்க, சரியா பேசுவாங்க. அந்த பேர் ரஜினி ரசிகர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ரசிகர்கள் வேற நடிகர்களுக்கு இந்த அளவுக்கு கிடையாது. யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பு இல்லை. ரஜினி ரசிகர்கள் அந்த அளவுக்கு, ஏன்னா அரசியல் பழகியவர்கள், அவங்க பல தேர்வுகளை சந்திச்சவங்க, பல தலைவர்களை பார்த்தவங்க, ரஜினியுடைய அரசியல் என்ன, ரஜினியுடைய பக்குவம் என்ன அப்படின்னு புரிஞ்சவங்க அவங்க. அதனால அவருடைய செயல்பாடும் இணையதளத்தில் ஆன்லைன்ல பக்குவமா தான் இருக்கும். தற்குறித்தனமா கண்டதையும் கத்திக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால அப்படி கத்தாதனால ரஜினி ஃபேன்ஸ் வலுவா இல்லை அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது. அந்த பார்வை கடந்த ஒரு வார காலமாக அவர்களுடைய ரியாக்ஷன் பார்த்து எல்லோருமே இல்லப்பா தப்பு கணக்கு போட்டீங்க, இவர்கள் தேர்தலில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவாங்க, இவங்களால அந்த தேர்தல் அரசியல் வாக்கு அரசியல்ல ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்புங்கிறது தாவேகாவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல அரசியல் தலைவர்கள், இதுல நான் முன்னே சொன்னதுதான், திமுக இயல்பாவே திமுக தலைவர்கள் அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியும் ரஜினி பத்தி. அவங்க என்னைக்குமே ரஜினியை விமர்சனம் பண்ணதே இல்லை. ஒரே ஒரு முறை, அது கூட அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன பிறகு உதயநிதி ஸ்டாலின் ஒரு முறை ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் முரசொல்ல ஒரு தலையங்கம் வந்தது. அந்த தலையங்கத்தை கூட பின்னாடி அவங்க ஒரு வருத்தம் தெரிவித்து இனிமேட்டு இப்படி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதிட்டாங்க. எப்போதுமே அவரை இணக்கமா வச்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. ஒருபோதும் அவரை மிரட்டணும் அப்படின்னு அவங்க துணிச்சதே இல்லை, மிரட்டுறதே இல்லை. இன்னொன்று, மிரட்டலாக ரஜினி அரசியலுக்கு வராம போயிட்டாரு அப்படிங்கிறது அவரை மிகவும் சிறுமைப்படுத்துகிற ஒரு செயல். அவர் ஒருபோதும் அப்படி மிரட்டி அரசியலுக்கு வராம போகணும் அப்படின்ற நினைப்பு உள்ளவர் கிடையாது. அவர் மேடையில் சொல்லுவாரு, நான் ஒருபோதும் ஒரு கோழையாக நான் இந்த உலகத்தொட்டு போக மாட்டேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். எதற்குமே அவர் பயந்ததில்லை அப்படிங்கிறது தான் அவருடைய அரசியல், கடந்த கால அரசியலில் அவருடைய செயல்கள் எல்லாம் அது உணர்த்தும். ஸோ அப்படிப்பட்டவரை இந்த ஆதவர்ஜுனா இந்த மாதிரி பேசிட்டானே அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் ஒரு பக்கம், அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கம், சமூக ஆர்வலர்கள் ஒரு பக்கம், அதே போல பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், ரஜினி அரசியலை அருகிருந்து பார்த்தவர்கள் ஒரு பக்கம், அத்தனை பேருமே மிக கடுமையான எதிர்வினை ஆற்றியிருந்தாங்க. இதுவரை பார்க்காத ஒரு சூழ்நிலை இது. ரஜினி அரசியலுக்கு வர அப்படின்னு சொன்னப்போ எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு வந்துச்சு, அதே அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது. எந்த அளவுக்கு அவரை ஆதரிச்சு பேசினாங்களோ அதே அளவுக்கு அவரை விமர்சிச்சும் பேசினாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் ரஜினி ஆதரிக்கிறாங்களோ, ரஜினிக்கு ஆதரவு குரல் கொடுத்துருக்காங்களோ, இவங்கள சரிபாதி பேர் ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்ன அந்த 2019-20 காலகட்டத்தில் ரஜினி மிக கடுமையாக மீடியாவில் பேசின பத்திரிகையாளர்கள் தான். அவங்க தான் இன்னைக்கு ரஜினியை மிக தீவிரமாக ஆதரித்து அவருக்கு குரல் கொடுக்கறதெல்லாம் பார்க்க முடியுது. காரணம், அவங்க அவருடைய வெயிட் என்ன, அவருடைய தாக்கம் என்ன, அந்த ரசிகர்கள் எந்த அளவுக்கு தேர்தலை தீர்மானிப்பார்கள் அப்படிங்கிறது புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க பலருக்கு ரஜினி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்தது. அதனுடைய விளைவு தான் அன்னைக்கு பேசுறாங்க. சரி, அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ தன்னுடைய பேச்சுக்கு இந்த ஆதவர்ஜுனா பகிரங்கமாக வருத்தம், மன்னிப்பு ரெண்டுமே கேட்டிருக்காப்புல. அதுவும் சென்னையில் நடந்த ஒரு பொதுக்கூட்ட மேடை. அந்த மேடையில் நான் ரஜினி அவர்களை நான் தவறாக நினச்சி பேசலை, அவர் மீது நான் அன்பு வச்சிருக்கேன், என்னுடைய தலைவருக்கும் தலைவர் அவர் தான், ஆனாலும் நான் அவரை தப்பாக பேசலை, அது தப்பாக அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அதனால் அப்படி அவருக்கு வருத்தம் அவருக்கு அந்த தப்பான புரிதல் ஏற்பட்டுதான் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன்
அப்படின்னு வந்து அவர் மேடையில் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கார். அதுவும் இப்போ செய்தியாக வந்துகிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் அவர் இப்படி மன்னிப்பு கேட்டார்னா அதே மேடையில் ஒரு ரஜினி ரசிகருடைய ரியாக்ஷனாக அங்கே இருந்தது. அவர் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், சின்னோர அசோக். ஒரு சில நாட்களுக்கு முன்பு வரை தீவிர ரஜினி ரசிகராக ரஜினி மக்கள் மன்றத்தில் இருந்தார். அதே போல் ரஜினி சென்னை மாவட்ட ரஜினி ரசிகர்கள் நிர்வாகியாகவும் வந்து அவர் இருந்தார். அவருக்கு வந்து அரசியலில் ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஆர்வம் அவருக்கு இருந்தது. அது ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே இது நல்ல நேரண்டான்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து அந்த தென்சென்னை மாவட்ட ரஜினி மக்கள் மன்றத்தில் ஒரு பொறுப்பு வாங்கிட்டாரு. பொறுப்பு வாங்கி ஒரு பரபரப்பாக செயல்படவும் செஞ்சார். ஈவன் அந்த 12 அப்போ வந்து அந்த கூட்டம் நடந்து இல்லையா, அதிலெல்லாம் கூட வந்து அவர் முக்கிய பங்கு வகித்தார். ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர். ஆனால் அவருடைய நேரம் பாருங்க, அவர் போய் இந்த தாவேகாவில் போய் சேர்ந்தார். என்ன, அதாவது எவ்வளோ கட்சிகள் இருக்குது, போய் சேர்ந்தால் வந்து அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கிற. இப்போ திமுக அதிமுக எங்கே போய் சேர்ந்தாலும் ஒரு மரியாதை கிடையாது. பிஜேபியில் போய் சேர்ந்தால் கூட ஒரு மரியாதை இருந்திருக்கும். ஆக்சுவலாக அப்படி தான் கேட்டாங்க, ஏன் பிஜேபியில் கூட போய் சேர வேண்டியது தானே, எதுக்கு இந்த பன்னாட கட்சியில் போய் சேர்ந்த அப்படியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. பட் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ எங்கே வாய்ப்பு இருக்குது, எங்கே வந்து அந்த பதவி கிடைக்குமோ அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சி அவர் போயிருப்பார் போல இருக்கு. நம்ம அதை சரின்னு ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணல. ஆனால் இன்னைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் இவருக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைக்குது. அந்த கூட்டத்தில் மைக்கை பிடிச்ச உடனே வந்து எப்படி எங்கள் தலைவரை நீங்கள் இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்லுங்கள். நான் எந்த மேடையாக இருந்தாலும் எங்கே போய் சேர்ந்தாலும் என்னுடைய தலைவர், நான் வந்து 45 ஆண்டு காலம் வந்து அவருக்கு தீவிர ரசிகனா அவர் கூட பழகணும் நான் இருக்கேன். அதனால் வந்து இதை கேட்குற உரிமை இருக்குது, எனக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு தாவேகா மேடையிலேயே வந்து இவர் வந்து பேசுகிறாரு. பேசின பிறகு ஆதவ அர்ஜுனா அந்த விளக்கத்தை சொல்லி மன்னிப்பும் வந்து கேட்டிருக்காப்புல. இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ இதில் இப்போ வரைக்கும் வந்து டிபேட் ஓடிக்கிட்டு இருக்கு டிவியில். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த பக்கம் தந்தி டிவியில் டிபேட் ஓடுது. இது ரஜினி சாரோட இந்த காலம் பேசாது பதில் சொல்லும், காத்திருந்து பதில் சொல்லுன்ற அந்த வரிகள், அந்த வரிகள் கூட இல்லை, ஒரே ஒரு வரி, ஒரே ஒரு பஞ்ச் லைன். அந்த பஞ்ச் லைனுக்கு இன்னைக்கு டிபேட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பல பேர் வந்து ரஜினிக்கு சப்போர்ட்டா, ரஜினி என்ன மனநிலையில் இதை சொல்லியிருப்பாரு, ஏன் வந்து அவர் ஹர்ட் ஆகியிருப்பாரு, எப்படி வந்து ஆதவ அர்ஜுனா அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படிலாம் வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் இந்த மன்னிப்பு கேட்டார். நம்மை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதும் சொல்கிறேன், இதற்கு உந்துதலாக, இதற்கு பின்னணியில் அந்த ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆதரவாக அல்லது அவர் இப்படி பேச தூண்டியதே விஜயத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய பார்வை. அது காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலேருந்தே வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து ரஜினிக்கு நம்ம தாண்டிட்டோம், ரஜினிக்கு ஒரு படி மேலே நம்ம, ரஜினியை விட நமக்கு அதிக ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு பிசாசு உள்ள பூந்துருச்சு. அந்த எண்ணம் பிசாசு மாதிரி வந்து அவரை போட்டு ஆட்டி படைக்குது. அதனுடைய விளைவு தான் வந்து இப்படி மற்றவர்கள் பேசும்போது அமைதி காத்துது. இப்போ நியாயமாக வந்து விஜய் இதில் தலையிட்டு நீ அதை பேசியிருக்கக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அடக்கி இருக்கணும். அவரும் வந்து இதற்கு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாருன்னா ஒரு நிலைமை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது, இவ்வளோ தூரத்துக்கு வந்து இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்காது. ஆனால் விஜய்க்கு அந்த எண்ணமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா பல விஷயத்தில் அவர் அந்த மாதிரி இருந்து நம்ம பார்த்துட்டோம். அவருடைய செயல்பாடும் சரி, அவருடைய மனநிலை என்னங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. அதனால் வந்து விஜயே போய் ரஜினியை பார்த்து அவர் காலில் விழுந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டால் கூட நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிறது தான் வந்து பல ரஜினி ரசிகர்களுடைய மனநிலையாக இருக்குது. அதனால் வந்து இனி இப்போ ஒரு சிலர் வந்து ட்விட்டரில் எழுதுகிறாங்க, இப்போது விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து நேராக ரஜினியை போய் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா அவருக்கு ரஜினி ரசிகர்களுடைய அந்த கோபம் வராது அவர் பக்கம். மாறாக வந்து இந்த அரசியல் களத்தில் அவருக்கு சாதகமாக ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அதை தயவு செஞ்சு விஜய் செய்யவும் வேண்டாம், அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படவும் வேண்டாம். விஜய்ங்கிற வேண்டாத சக்தி வந்து இந்த தமிழ்நாட்டில் என்றைக்குமே வந்து வேண்டாம் அரசியல் களத்தில் அப்படிங்கிறது தான் வந்து பலருடைய நிலைப்பாடு. இது வந்து ஒரு வகையில் நல்லது அப்படின்னு தான் வந்து நான்லாம் பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு பேச்சு கிளம்பி அதற்கு யாருமே எதிர்பாராத நேரத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு பிரம்மாஸ்திரத்தை ஏவன மாதிரி வந்து ஒரே ஒரு லைனில் விஜயுடைய மொத்த அரசியலையும் அழிச்சிட்டார் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து எல்லாருமே இதை பார்க்குறாங்க. நான் இதை சொல்லலை, நம்ம நண்பர்கள் பல பேர் சொல்கிறது. இந்த காலையிலேருந்து எத்தனை ஃபோன் கால் எனக்கு வந்திருக்கோம், எத்தனை பேர் பேசியிருப்பாங்க.
அவங்க அத்தனை பேர் சொன்னது என்ன தெரியுமா? ஐயோ இது எதிர்பார்க்கல, நீ என்னமோ தலைவர் வாய்ஸ் கொடுப்பாருன்னா அவர் என்னடா பெரிய பிரம்மாசரத்தை போட்டாரு, இதுக்கு மேல ஒன்றும் அவர் பேச வேண்டிய அவசியம் கூட இல்லை. நான் சொன்னேன் இனிமேட்டு கூட தேவைப்பட்டா அவர் வந்து பேசுவார்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க ஐயோ இனிமேட்டு பேசணும்னு அவசியமே கிடையாது, தலைவர் வந்து ஒரு பஞ்ச் லைன்ல விஜயோட அரசியல் எதிர்காலத்தை முடிச்சிட்டாரு. இது வந்து சரியான நேரத்தில் இந்த தமிழ்நாட்டுக்கு வரவிருந்த ஆபத்தை வந்து சரியான நேரத்தில் அவர் வந்து தடுக்க முன் வந்திருக்காரு. இது அப்படி ஒரு தடையாக விஜய்க்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க. பாருங்க, ஒரு கட்சி ஒரு தலைவன் சொல்லிக்கிட்ட ஒருத்தர் அவனுக்கு ஒரு தடை வருது, அல்லது அவனுடைய எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாவது, அரசியலில் அவன் வின் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலையை ரஜினி ரசிகர்கள் உருவாக்குறாங்க. ரஜினியை கூட வந்து அதற்கு ஒரு வகையில் அந்த காரணமாக இருக்காருன்ன போது எத்தனை நல்லவர்கள், எத்தனை நடுநிலையாளர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க பாருங்க. நீங்க இதுக்கு முன்னே இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் 96 வந்து ஜெயலலிதா தோத்தா போதுண்டான்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணவங்கெல்லாம் அதிகம், அவன் எப்படியா தோத்துடணும் அப்படின்னாங்க. ஆனா இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் இவன் வந்துடவே கூடாதுடா, இவன் ஒரு ஃபோர்ஸா எந்திரிக்கவே கூடாது, இவனை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த வகையில வந்து அங்கீகரிச்சல் கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை வந்து இன்னைக்கு இருக்குன்னா யோசிச்சு பாருங்க, விஜய் எப்படிப்பட்ட தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தீய சக்தின்ற வார்த்தை பெரும்பாலும் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா ரஜினி வந்து எல்லா இடத்துலையுமே சொல்லுவார், நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை அப்படின்னு சொல்லுவார். அதுவும் இந்த தீய சக்தின்றது எவ்வளோ கொடூரமான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தின அந்த நபர் எப்பேற்பட்ட தீய சக்தியாக இன்னைக்கு மக்கள் முன்னாடி நிற்கிறான் அப்படிங்கிறத பாருங்க. அடுத்து வந்து அந்த கட்சி வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி அறிவிப்பு வருது, பட் நத்திங் அஃபிஷியல். அவங்க எப்பவுமே தகவல் அப்படின்னு தான் விடுவாங்க. அப்படி தகவல் தெரிவிச்சிருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு. அதில் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுறாரு, இவங்க இன்னும் தொகுதியில் அந்த தொகுதியிலலாம் சொல்கிறாங்க. கூடுதலாக இந்த கட்சி இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுது அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சிருக்காங்க. கூடவே இதே ஆதவ அர்ஜுனா அதே மேடையில் சொல்கிறாப்புல, எங்களுக்கு 90 சீட்டு, துணை முதலமைச்சர் பதவி, இல்லை 2.5 ஆண்டு கால முதலமைச்சர் பதவி, இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியும் கூட நாங்கள் போகலை அப்படின்னு வந்து இப்போ சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து வெறுமனே அடிச்சு விடப்படுகிற யூகங்களாகவே ஆரம்பத்துலேருந்து இருக்கு பாருங்க. இந்த தாவேக்கான்ற கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, இது என்ன ஆட்சி வேற அதிகாரம் வேறேன்னு தெரியல. இது அடிக்கடி இந்த வார்த்தை ரைமிங்கத்தினால சொல்கிறாங்க பொழுது, இந்த பங்கு தருவோம், நாங்கள் ஒரு சீட்டு கொடுத்தா கூட அவங்களுக்கு நாங்கள் பங்கு தருவோம் அதிகாரத்தில், அதனால வாங்க அப்படின்னு கடைபிடித்தேன் கொள்வாரில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை போச்சு. யாருமே சேர்ந்தவே இல்லை, யாருமே வந்து இவங்களை ஒரு பொருட்டாக நினச்சி கூட்டணி அல்லது தொகுதி பங்கீடு அப்படின்னு யாருமே வரவே இல்லை. காங்கிரஸ் வந்துருந்தாங்க, பட் காங்கிரஸ் இவங்களை பயன்படுத்தி 3 சீட்டு கூடுதலாக வாங்கிட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டாங்க. அதுக்கு தான் விஜய் பயன்பட்டாப்புல. அதே போல் மற்ற கட்சிகள் யாருமே வந்து இவர்களை ஒரு பொருட்டாக எடுக்கலை. அந்த பக்கம் பாஜக கூப்பிடுது, அழுத்தம் கொடுக்குது, இதனை ஆஃபர் பண்ணிச்சு அப்படிலாம் வந்து இப்போ அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தங்களுடைய இமேஜை உயர்த்தி கொள்ள அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு டெக்னிக் அப்படின்னு தான் வந்து அவங்க இப்போ பார்க்குறாங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் யாருமே சீண்டாத ஒரு கட்சியாக இந்த தாவேகா மாறி இருக்கு. எந்த வகையிலும் மக்கள்கிட்ட அபிமானம் இல்லாத ஒரு தலைவராக விஜய் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு முன்பு, அதாவது ஆரம்பத்தில் விஜய்க்கு ஒரு கவர்ச்சி, மக்கள் வந்து சரி ஒரு மாற்றாக வந்து இவன் வருவானா அப்படியெல்லாம் வந்து அவங்க நினைச்சாங்க. ஆனால் விஜயோட உண்மையான நோக்கம், விஜய் பொது வெளியில் நடத்துகிற விதம், தனி ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதில் விஜயினுடைய ஸ்கோரு, இது எல்லாம் பார்த்த பிறகு வந்து ஐயோயோ இவன் வேணவே வேணாண்டா தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு அத்தனை பேருமே 20% வரும், 18% வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது டபுள் டிஜிட்டே தாண்டாது அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலும் இந்த ரஜினி அடித்த அடி இருக்கு பாருங்க, யார் அடித்த அடின்னு கேட்பார்ல பேட்டில், அதுதான் பேட்டை வசனம் தான் இன்னைக்கு பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. நீ எங்களை தொற்றுக்கவே கூடாது சிங்காரம் அப்படிங்கிறது தான் தலைப்பாகவே பயன்படுது. அந்த அளவுக்கு வந்து ரஜினியினுடைய அந்த ஒற்றை அறிக்கை, அது குறிப்பாக அந்த ஒற்றை வார்த்தை, அது வந்து தாவேகாவுக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த பாதிப்பு, அது சாதாரணமான பாதிப்பு இல்லை, மிகப்பெரிய ஒரு அதிர்வையும் அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை வந்து கேள்விக்குறியாக்குகிற ஒரு மிகப்பெரிய
ஒரு அணுகுண்ட ரஜினியினுடைய இந்த அறிக்கை வந்து அமைஞ்சிருக்கு. அதற்கு ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்டாலும் கூட அந்த மன்னிப்பை ஏற்கிற நிலையில ரஜினி ரசிகர்கள் இல்லை. அதே போல ரஜினி மீது அன்பு கொண்ட அந்த மக்கள் இருக்காங்களே, அவங்களும் கூட வந்து இதை ஒரு நாளும் ஏற்க மாட்டாங்க.